வணக்கம் தோழர்களே, புதிதாக உருவாக்கியுள்ள ஹலோ தோழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஆரம்பிக்கலாமா? அதுவும் சரிடா, ஆரம்பிச்சிடுறேன். டேய் டேய், இவன் இடுப்புல வேட்டியே நிக்கல, இவன் படுத்துற பாடு தாங்க முடியல. இவன் போட்டிருக்க சட்டை கலரை பாத்தீங்களா? இங்க கரகாட்டக்காரன் புடிங்கிட்டு வந்திருக்கான். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஆரம்பிக்கலாமா? என்னடா அவனா வந்து மாட்டான்? நண்டு தானா வந்து வலையில விழுகுது, வர்றது வாயில போட்டுற வேண்டியது. வணக்கம் பிரைம் மினிஸ்டர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, உனக்கு என்ன பூரா எங்க காசுல பிரதமர் வேஷ்டியில ஜம்முன்னு இருக்கிறீங்க. ஐயாடி ரொம்ப படிச்சுட்டு இருக்க போல இருக்க. எனக்கு ஒரே தர்ம சங்கடமா இருக்கு. நான் வெள்ளக்கார மாதிரி கோட்டு சூட்ல இருக்கிறேன், நீங்க தமிழ் வேஷ்டியில இருக்கிறீங்க. இது ஒரு மாதிரி எதிர்ப்பு உணர்வு தான். காந்தி செட்டை கேட்டதுக்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் உள்ள நிறைய விஷயம் இருக்கு. அரசியல் நான் அப்புறம் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு பல முறை வந்திருக்கிறீங்க, இந்த வருஷம் கூட நிறைய வந்திருக்கிறீங்க. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. கிட்டத்தட்ட 50 வருஷமா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தாங்க இருக்கேன். ஏன் அப்படி புழுகுனி பள்ளி பிறந்தவன? என்ன தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, வெள்ள நிவாரண ஒரு பைசாவோட கொடுக்கலன்னு கவர்மெண்ட் பேசிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து தமிழ்நாடு வந்து எட்டி பார்க்காத ஆளு இப்போ எலெக்ஷனுக்காக வந்து எட்டி பார்க்கறாரு. வந்து 4-5 முறை வந்து போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 50 வருஷமா உங்களுக்கு தமிழ்நாட்டோட தொடர்புகள் இருக்கிறதா சொல்றீங்க. இதுல மறக்கவே முடியாத நினைவு அப்படின்னு ஏதாவது இருக்கா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. மறக்குமா நெஞ்சம்? கிளம்பு கிளம்பு, அந்த போச்சு, கிளம்பு கிளம்பு, கிளம்பு கிளம்பு, விடிஞ்சிருச்சு, கிளம்பு கிளம்பு. அது தவிர கட்சியில பல பொறுப்புகள்ல இருக்கும்போது நான் கன்னியாகுமரி இன்னும் பல்வேறு தமிழ்நாட்டு பகுதிகளுக்கு வந்திருக்கேன். எதுக்கு செருப்படி வாங்குறீங்க? சார், உங்களுக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? மொழியா, கலாச்சாரமா? குட் கொஸ்டின். உலகத்திலேயே ஒரு பழமையான மொழி இதுதான் நான் எல்லா நாடுகளுக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். அதனாலதான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போனப்ப நான் அங்க தமிழ்ல பேசணும்னு முயற்சி பண்ணேன். என்ன பாக்குற? நல்லாவே தெரியுது. என்ன தெரியுது? மாறு வேஷம் தான். தெரிஞ்சு போச்சா? மோடிக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லையே. அவரையும் எடுத்துட்டு போறாரு. அவர் தமிழனே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு மோடி. தமிழை போட்டு மிதிக்கிறாரு மோடி. தமிழ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழின்னு சொல்றாருல. அது அவர் அரசியல் நாடகத்துக்கு சொல்றாரு. அது அரசியல் தந்திரம். அவர் தமிழ் வரும்போது தமிழ்ல பிடிக்கும் பாரு, வேற ஸ்டேட்டுக்கு போகும்போது வேற ஸ்டேட்டு பிடிக்கும் பாரு. அது வந்து அவருடைய தந்திரம். அந்த மாதிரி தமிழ் மொழியும் உலகம் முழுக்க கிடைக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐயா, தமிழ் வந்து மோடி இப்போ அரசியலுக்காக அதை பண்றாரு, சரிங்களா? அதனால தமிழ் அதை பிடிச்சுன்னு மற்றபடி அவருக்கு தமிழுக்காகவோ எந்த நிதியும் ஒதுக்குனதோ இல்ல பெருசா எதுவும் பண்ணதே கிடையாது. அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? வாங்கின கடனுக்கு வட்டியே கட்ட முடியல, நான் எங்க இந்த ஊருக்குள்ள இதெல்லாம் காட்டுறேன்? சார், இப்போ உங்களுக்கு பிடிச்ச தமிழ் உணவு எதுன்னு கண்டிப்பா சொல்லணும். इडली या डोसा? बस नॉर्मली मैं उपमा पसंद करता हूँ. உப்புமா? really sir? சுட்டாரே சுட்டாரே மோடி வடைய சுட்டாரே. சார், நீங்க 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை பத்தி பேசுறீங்க. இந்த விக்சித் பாரத் ரோட் மேப்ல குறிப்பா தமிழ்நாட்டுக்குன்னு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை போல மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. என் கருத்து சுருக்கமா சொன்னா, தமிழ்நாடு மனசை வச்சா வளர்ச்சியடைந்த பாரதத்தின் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக தமிழகம் உருவாக கூடும். ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. பிரைம் மினிஸ்டர், நீங்க எவ்வளவு கடுமையா முயற்சி செஞ்சாலும் தமிழ்நாடு அரசியல் ரீதியா உங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. அந்த நிலைமை இந்த தேர்தல்ல மாறும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. இந்த கேள்வி உங்க ஊடகத்தில் இருக்க எல்லாரும் ஏன் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. நான் நாட்டுக்காக தான் வேலை செய்யறேன். யார் நீயா? அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். மக்கள் இன்னைக்கு என்ன எந்த இடத்துல வச்சிருக்காங்க, அங்கேருந்து நான் அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியும். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாய்.
நாயே. என்னதான் இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியா இருக்கும்போது தேர்தல் முடிவு வர நேரத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கு இவ்ளோ செஞ்சிருக்கோமே, நான் ஒண்ணுமே பண்ணலையாடா? அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. ஆனா நமக்கு ஏன் தமிழ் மக்கள் ஓட்டளிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. தமிழ்நாட்டு மக்கள் மேல எனக்கு எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்க கூடாது. எனக்கு அவங்க மேல ரொம்ப அன்பு இருக்கு. அவங்க மேல நான் பாசமா இருக்கேன். கால் கடியில் உட்கார்ந்து கடிச்சு வச்சுட்டு போலாம்னா அப்படி இல்ல. நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன் போறேன். சார் தமிழ்நாட்டுல இப்போ பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை வந்திருக்காரு. அவரோட தலைமையில கட்சி வளருதுன்னு நினைக்கிறீங்களா? என் மச்சான் அண்ணாமலைன்னு ஒருத்தன் தலைவராக சூரிய அதை பாதிலே ராஜினாமா பண்ணிட்டு ஓடி வந்த தமிழ்நாட்டுக்கு நீ தலைவர், நீ யார பாத்துறா பேசுற? கடன் ஒம்மால எழுந்துட்டு போட்டோம். கேட்டா சொல்றானுங்க, அவர் IPS படிச்சார், 9 வருஷம் போலீஸா இருந்தார், ரிசைன் பண்ணிட்டார், இங்க தலைவரா வந்துட்டார். ஏன்டா ரிசைன் பண்ண சொல்லுப்பா இல்லையா சார்? அவர் மக்களோட கவனத்தை ஈர்க்கிறார். குறிப்பா இளைஞர்களை ரொம்ப ஈர்க்கிறார். யாரு? நானு. நீ வேற தெரியாம பேசிட்டு ஒரு நல்ல வேலையை வேண்டான்னு உதறிட்டு கட்சி பணிக்காக வந்திருக்கார். ஓழி கர்நாடகாவில் போலீஸ் வேலைக்கு போடான்னா பொம்பளையை சீண்டிட்டு மாட்டிக்கின பையாம. ஆமாங்க, போலீஸ் வேலைக்கு போடான்னா அங்கே பொம்பளையை சீண்டிட்டான், சிக்கிட்டான். அங்க ஒரு பிஜேபி காரனை பிடிச்சி அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்து இங்க பிஜேபியில சேர்ந்தவன். ஒரு நல்ல ஜாதி பின்னணியும் அவருக்கு இருக்கு. ஒன் மோர் ரிபிட்டேஷன். ஒரு நல்ல ஜாதி பின்னணியும் அவருக்கு இருக்கு. டேய் ஈனங்க பயல சத்தியம் பண்றா, நீ எல்லாம் பெரிய மனுஷனே. அது அண்ணாமலை அவர்கள் நல்ல ஜாதி பின்னணி கொண்டவர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்லியிருக்கா. அப்படி அப்ப நாங்கெல்லாம் நம்பு போன குடும்பத்துல பிறந்தோம். எனக்கு இதுல என்ன கேள்வினா, சரி அண்ணாமலை நல்ல ஜாதி பின்னணி கொண்டவர் அப்படின்னா அப்ப எங்க அண்ணன் எல்முருகன், எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், எங்க ஐயா நயினார் நாகேந்திரன், அப்ப இவங்கெல்லாம் செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. நல்ல உழைப்பாளர், நல்ல பேச்சாளர், சிறு வயசு. அச்ச புள்ளையா? ஐயா இது பாய்சனியா? எந்நேரமும் புள்ளி பாக்குற பயமில்லையா? அவன் பேச்ச நம்பாதீங்க. சம்பாதிக்கணும்னு தான் அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தா அவர் இந்நேரம் திமுகவுக்கு போயிருப்பார், இல்லாட்டி அதிமுகவுக்கு போயிருப்பார். இந்த 3 லட்சத்துக்காக என்ன சமையல்காரன் ஆக்கி வச்சிருக்கானுங்கப்பா. ஆனாலும் அவர் பாஜக சேரணுங்கிற பாதையை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் நாட்டு நலனை கையில் எடுத்திருக்கிறார்னு அர்த்தம். அந்த விஷயத்துல தமிழ்நாடு பின்தங்கி விடக் கூடாதுங்கிற அடிப்படையில தான் அண்ணாமலை பணியாற்றுகிறார். இதுவரைக்கும் உடச்சல பார்த்தாரா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. இந்த தேர்தல்ல தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறீங்க. ஏடிஎம்கே கூட இந்த கூட்டணியில தொடரலான்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏடிஎம்கே என்டிஏல இடம்பெறாதது உங்களுக்கு வருத்தமா? எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. 1995ல ஜெயலலிதா அம்மாவோட எனக்கு தொடர்பு இருந்தது. ஜெயலலிதா அம்மாவோட எனக்கு தொடர்பு இருந்தது. பாஜகவோட வாக்கு எங்களோட 10 ஆண்டு கால ஆட்சியில இளைஞர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யற வகையில நாங்க பணி செஞ்சிருக்கோம். மகளிருக்காக எங்க செயல்பாடுகள் இருந்திருக்கு. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். 23 நடந்த ஒரு நிகழ்வு நீங்க எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப அருவருப்பான காணொலி. அந்த காணொலியை பாக்குறப்ப அப்படியே ரத்தம் கொதிக்குது, உடம்பு கூசுது. உத்தரப்பிரதேசத்துல ஹோலி பிஜுனாருங்கிற இடத்துல ஹோலி பண்டிகை எதுக்கு கொண்டாடுறது? மகிழ்ச்சியை பகிர்றதுக்கு, வண்ணங்களை பூசுறதுக்கு. ஒரு 10 பரதேசிகள் நிக்கிறாங்க. நடுவுல ஒரு ஹீரோ கொண்டால ஒரு இஸ்லாமிய பையன், அவனோட தங்கச்சி அக்காவான்னு தெரியல, ஒரு பொண்ணு, பின்னாடி அவங்க அம்மா சுத்தி நின்றுகிட்டு அவங்க மேல தண்ணியை ஊத்துறது, பொடிய. அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க, நடுங்கிற. கையில ஒருத்தன் கம்பு வச்சிருக்கான். அந்த பையன் மூஞ்சில போய் பொடியை தடவுறான். அந்த நடுவுல இருக்க பொம்பளை பிள்ளை அது மனசை வச்சு பாருங்களேங்க. பின்னாடி இருக்க அம்மா என்ன பண்றது தெரியாம தவிக்கிறாங்க. கடைசியில் அந்த வாட்டர் அந்த பால்ஸ் இருக்குல்ல, அதை விட்டு எரியிறாங்க. கடைசியில் அந்த நாய்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஜெய் ஸ்ரீராம். கட பாவிகளா, ராமர் உங்களை ஒரு காலம் மன்னிப்பாரடா, ஒரு காலம் மன்னிப்பாரடா. ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டையை பத்தி பேசுவோம். கோயிலுக்குள்ள நீங்க முதல்ல நுழைஞ்ச போது, பாலராமருக்கு முதல் ஆர்த்தி காட்டிய போது உங்க மனசுல ஓடிய விஷயங்கள் என்ன? ஐயா ராமரே, உனக்கே நல்லா இருக்கா? உனக்காக கோயில் எல்லாம் கட்டினே,
நீ என்னடினே கச்சத்தீவு பிரச்சனையை கொண்டு வந்து பெருசாக்கலான்னு பார்த்தா நீ என்ன சைனாக்காரன்னு உள்ள இழுத்து விட்ட. இப்ப நான் எப்படி சமாளிக்கிறது? உலக அளவுல இன்னைக்கு இந்தியாவுடைய நிலை உயர்ந்திருக்கு. வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டாப் 3 சாதனைகள்லாம் என்ன சொல்வீங்க? எல்லாமே சூப்பர் டாப்பா தான் வேலை பார்க்கிறோம். சும்மனாஜி சொல்றான் மண்டையில பூரா களிமண்ணாக்கும் முட்டா பைய. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க ஏழைகளுக்காக எதையும் செய்யறது இல்ல. இது உண்மைதான். பெரிய பெரிய கம்பெனிகள், பெரிய கார்ப்பரேட்டுகள், அவர்களுக்காக தான் நீங்க வேலை செய்றீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். பிரதமர் உங்க மேல இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, சிபிஐ, இடி மாதிரியான அரசு அமைப்புகளை துஷ்பிரயோகம் செய்யறீங்க, எதிர்க்கட்சிகளை நசுக்க இதை பயன்படுத்துறீங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். எங்களுக்கு நேரடியா ஈடியோட எந்த தொடர்பும் இல்ல. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. முதல்ல இருந்தே அதெல்லாம் இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, இடி எப்படி வேலை செய்யுது? அது ஒரு சுதந்திரமான அமைப்பு, அது சுதந்திரமாக பணியாற்றுது. அதை நாங்க தடுக்கிறதும் இல்ல, யார் மேல அனுப்புறதும் இல்ல. நீதிமன்றங்களோட தராசுகள் தான் அதோட செயல்பாட்டை மதிப்பிட முடியும். குடிச்சிட்டு வந்துட்டு பொய். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பார்த்து ஓட்டு போடுங்க, தயவுசெய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறது முக்கியம். எப்பயுமே வாங்க, நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை, நம்ம காலேஜ்ல ஒரு பிரச்சனை, நம்ம நண்பனுக்கு ஒரு பிரச்சனை, இல்ல நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க கூட சேருங்க. நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு மதத்துக்கு ஒரு பிரச்சனை சொல்றவங்க கூட சேராதீங்க. அவன் சொல்றவன் அத்தனை பேரும் நம்மளை தூண்டி விட்டுட்டு அவன் வீட்டுல பாதுகாப்போட போலீஸ்ல உட்காந்துருப்பான், நம்ம தான் மாட்டிப்போம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாக்காளர் பெருமக்களே, ஜாகிரதை. ஐ லவ் யூ ஆல். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.